இங்க ஒரு லேடி அவங்களோட உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுத்து அதை தரையில ஊத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல அங்கங்க அதை தெளிச்சு விட்டுட்டு கீழே கொட்டின ரத்தத்தையும் நல்லா தொடச்சு விட்டுறாங்க. ஆனா துடைக்கும் போது லைட்டா அதோட தடம் மட்டும் தெரியற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசி ஒரு கட்டல அவங்களோட ரத்தத்தை வச்சுட்டு அதை நெருப்புல தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, போலீஸ் வந்து செக் பண்ணும்போது இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்களை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இதெல்லாம் போதாதுன்னு ஒரு டைரியில உங்களோட ஹஸ்பண்ட் இவங்க எந்த அளவுக்கு மிரட்டினாரு, அப்புறம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி பொய்யா எழுதி வச்சுட்டு அதை நெருப்புல போட்டு பாதி எரிஞ்சும் பாதி எரியாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க புருஷன் ஒரு சின்ன வீடை செட் பண்ணி வச்சிருப்பான். அதனாலதான் அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக இவங்க இப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அவன் பொண்டாட்டியை காணும்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல ரத்தமா இருக்கிறத பார்த்ததும் இவன் மேலே லைட்டா டவுட் ஆகி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ பொண்டாட்டி காணாம போயிட்டாலன்னு ஃபீல் பண்ணாம இனிமே சின்ன வீடை நம்ம வீட்டிலேயே கூட்டு வந்து வச்சுக்கலாம்னு ஜாலியா அவங்க போட்டோ முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்க, மக்கள் எல்லாம் என்ன பைத்தியமா இருப்பான் போல, பொண்டாட்டியை காணும்னு ஃபீல் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் போலீஸ் எல்லாம் மறுபடியும் அவங்க வீட்டுல போய் செக் பண்ணும்போது அங்க கிடைச்ச தடயத்தெல்லாம் வச்சு இவன் தான் கொலை பண்ணிக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பொண்டாட்டிக்கு தெரியாம சின்ன வீடு வச்சுக்காதீங்க, இல்லைன்னா உங்களே பைத்தியமாக்கிடுவாங்க.